ஏனுங்க, ஒரு சின்ன டிஸ்க்ளைமருங்க. இந்த வீடியோல பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க லைஃப் வச்சு நாங்க பேசியிருக்கு. இதுக்கெல்லாம் யாரும் கோச்சுக்காதீங்க. வீடியோக்குள்ள போயிரலாங்களா? ஓகேவா? ஏனுங்க, எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்லைங்க. இப்ப ஜர்னி வந்து ப்ராப்பரா சிட்டில இருக்காங்க, செ கோயம்புத்தூருக்குள்ள. நம்மளது வந்து கிராமமா போச்சுங்க. அதனால சிட்டி பெஸ்ட்டா, கிராமம் பெஸ்ட்டான்னு வந்து ஒரு சின்ன டிபேட்டுங்க. அத பார்க்கலாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. சிட்டி பெஸ்ட்டா, கிராமம் பெஸ்ட்டா நீங்க சொல்லுங்க. ஆப்வியஸா சிட்டி தான் பெஸ்ட். ஓஹோ! பெஸ்ட்டா? எப்படி பெஸ்ட்டு? இங்க பாத்தீங்களா, சுத்தி முத்தி எத்தனை வீடு இருக்குது. உங்க ஊர்ல நம்ம ஊர் மட்டும்தான் தனியா இருக்குது. அதுதாண்டி பீஸ்ஃபுல்லா இருக்கும். அன்னாடு இப்ப வீட்டுக்குள்ள எல்லாம் 4, 5 பேர் இருக்கிறோம், பிடிக்கிறோம், எல்லாம் பேசிட்டு ஆகும்னு சத்தம் போட்டுருக்கிறோம். அதே அதே வந்து வெளியிலயும் வந்தா கொஞ்சம் கூட ஒரு ரிலாக்சேஷன்லாம் வந்து இந்த பக்கம் செவுரு, இந்த பக்கம் செவுரு, ஒரு காத்து வருமா ஒண்ணா, தன்னை கூட்டத்துக்குள்ள அடைஞ்சு கிடந்தா எப்படித்தான் இருக்கு? 4 செவுத்துக்குள்ள எந்நேரம் இந்த 4 பேத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? 4 ஜனத்தை பார்த்தாதான் 4 எண்ணத்தை கத்துக்க முடியும். நல்லது கெட்டதெல்லாம் தெரிய வரும். உங்களுக்கு வீட்டு பக்கத்துல தான் இல்ல. அதுக்காக ஊருக்குள்ளே வாழலாம இருக்காங்க. நாங்க தொட்ட தொண்ணூறுக்கு வெளியில போவோம். அங்காளி வங்காளின்னு பூரா அத்தனை பேத்தையும் பார்ப்போம். நீங்கன்றான இங்க ஒருத்தர் இருக்கிறீங்க. ஒரு சொந்தக்கார மாமா விடங்கன்னு கேட்டா 50 கிலோமீட்டர் அங்கிட்டுங்க. சித்தப்பா விடங்கன்னு கேட்டா 20 கிலோமீட்டருக்கு அங்கிட்டுங்க. எப்ப வருவாங்க போவாங்க அப்படி ஏதாவது இருக்குதா? நாங்க சும்மா உசும் டீ குடிக்க போனா கூட மாமனை மச்சானையும் பார்த்துட்டு வருவோம். பங்காளி உங்களையும் பார்த்துட்டு வருவோம். நீங்க ஒரு டீ குடிக்கிறதுக்கு 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் போகணுங்க. இப்ப எங்களுக்கு ஒரு டீ குடிக்க முடியல, வீட்டுல வைக்க முடியல அப்படின்னா, அக்கா ஒரு டீ போட்டு கொடு அப்படின்னா உடனே போட்டு கொண்டு வந்து தருவாங்க. யாரு போட்டு கொடுப்பா? ஏங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க தான் போட்டு கொடுப்பாங்க. நம்மளுக்கு முடியலன்னா கூட வந்து அவங்க தான் முதல்ல வந்து நிப்பாங்க. ஏன் அப்புறம் வீட்டுக்கு ஆளுல என்னன்றீங்க? வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் வீட்லயே இருப்பாங்களா? அப்புறம் எங்க போவீங்க? வேலைக்கு போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க. ரொம்ப பேசுவேன் எதையாவது பேசுவேன். என்ன இருந்தாலும் கிராமத்துல சரி, இருக்கிற ஒரு ரிலாக்சேஷன் வந்து சரி, ஒரு நிம்மதியான வாழ்க்கை வந்து இங்க கிடைக்காது. நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ ஒரு வீட்ல ஒரு விசேஷம், ஒரு கல்யாணம்னு வச்சுக்கலாம். இப்ப எங்க வீட்ல ஒரு கல்யாணம் அப்படின்னா, நான் எங்க வீட்டு முக்குக்கு போனாலே துணிமணில இருந்து, நகையில இருந்து, பூவுல இருந்து, டெக்கரேஷன்ல இருந்து எல்லாம் இந்த முக்குக்கு போனாலே இருக்கும். அதே நம்ம ஊர்ல எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போவோம். அந்த முக்குக்கு நீங்க ஒரு வாரத்துல எத்தனை தடவை போவீங்க? அன்னாடும் போவேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா கூட போயிட்டு வருவேன். அப்படி 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா போற இடத்துக்கு போறது ஒரு விசேஷத்துக்காக, ஒரு பர்ச்சேஸ்க்காக, சும்மா அன்னாடும் போற இடம் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வர இடத்துக்கு போறது சந்தோஷமா? இல்ல வாங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஒரு 10, 20 பேர் சேர்ந்துட்டு ஒரு 10, 50 கிலோமீட்டர் இவ்வளவு தூரம் வந்து எல்லாம் ஒட்டுக்கா ஒரு நாள் பூரா சுத்தி துணி கடை, நகை கடை அங்கேயும் இங்கேயும் எல்லாம் சுத்தி பொருள் வாங்குறது எல்லாம் வந்துட்டு போனா சந்தோஷமா இருக்குமா? இப்படி கூட்டத்தோட கும்பலிங்கா போனா சந்தோஷமா இருக்கும். ஆமா பின்ன என்ன? இப்ப ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க. இப்ப நம்ம ஏதோ ஒண்ணு மறந்துட்டு வந்துட்டோம். இப்ப நம்ம ஏதோ ஒண்ணு பர்ச்சேஸ் போய் மறந்துட்டு வந்துட்டோம். இப்ப நான் மறந்துட்டு வந்துட்டேன். நான் லிஸ்ட் எடுத்து பாக்குறேன், அப்ப மறந்துட்டேன். மொத்தத்துல நெகட்டிவான விஷயம் சிட்டி பெஸ்ட் இல்லையா? அப்படி எல்லாம் இல்லைங்க. அப்ப வேற எப்படி? நான் பாசிட்டிவா தான் இது பேசுறேன். மறந்துட்டு வரது பாசிட்டிவா? மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா உடனே நான் அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்துட்டு உடனே போய் வாங்கிட்டு வந்துருவேன். ஆனா வந்து நம்ம ஊர்ல அப்படியெல்லாம் வாங்க முடியாதுல்ல. நம்ம ஊருக்கு போகணும்னா அங்காளி பங்காளி சித்தப்பா சித்தி எல்லாரும் எப்ப ஃப்ரீயா இருக்காங்களோ அப்பதான் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு போலாம், 10 நாளைக்கு அப்புறம் போகலாம், 15 நாளைக்கு அப்புறம் போலாம், எல்லாரும் பால் கறக்கலாம், பால் கறந்துட்டு வந்துட்டு போலாம், மாடு கட்டிட்டு வர பசு கட்டிட்டு வர அப்படிம்பாங்க. இங்க பாரு அப்படி கிடையாது. ஒரு விசேஷம்னு வந்துட்டா இந்த அன்னைக்கு போலாம்னா எல்லாரும் டான்னு வந்துருவாங்க. உங்களாட்ட இல்லைங்க எங்களுக்கு அந்த அன்னைக்கு லீவ் கிடைக்காதுங்க, நாங்க வர முடியாதுங்க, இல்லைங்க அந்த அன்னைக்கு எங்களுக்கு வேலை இருக்குதுங்க, அவங்க வராங்க இவங்க வராங்க, நாங்க தட்டி கழிக்க மாட்டோம். ஆனா அந்த அன்னைக்கு போறோமா சரி விடு போனா போயிட்டு வந்தா இல்ல இன்னொன்னா அன்னாடும் இங்கேயே சுத்திட்டு இருக்கிறது விஷயம் கிடையாது. அதாவது ஒரு குடும்பத்துல ஒரு கல்யாணங்கிறது 10 வருஷம் இருக்கா 20 வருஷம் இருக்கா 30 வருஷம் இருக்கா தான் வரும். அதுக்கு ஒரு நாளைக்கு வெளியில போயிட்டு வர விஷயத்துக்காக அன்னாடி இப்படியே அந்த இடத்துக்குள்ள இருக்க முடியுமா? அந்த விஷயத்துக்கு நீங்க எல்லாம் டைம் ஷெட்யூல் பண்ணிட்டு தானே வரீங்க. காலையில 10 to 4 வந்துடணும், 4 மணிக்கு பால் கறக்க போகணும், மாடு கட்டணும், தவிடு போடணும், அந்த டைம்குள்ளதான் எல்லாம் பண்றீங்க. அதே நாங்க வந்து வருஷம் பூரா கஷ்டப்பட்டாலும் அந்த 2 நாள் ஏதாவது விசேஷத்தப்ப லீவ் போட்டு ஹோல் டே வந்து ஸ்பெண்ட் பண்றோம்ல, அந்த மாதிரி நீங்க எல்லாம் பண்றீங்களா? 2 நாள் தான் லீவ் போட முடியும். ரீசெண்டா டிவில ஒருத்தர் அப்படிதான் பண்ணாரு. கேள்வி கேட்ட பதில் சொல்ல முடியாது. 1000 தான் சொல்லு, டவுன் ஆட்ட வராது சரியா? ஆமா டவுன் ஆட்ட வராதா? சாரி தெரியுதா? நான் கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு அப்பெல்லாம் தெரியலையா சிட்டின்னு? அது சும்மா பேச்சு சொல்றதா. கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு அதுக்கு முன்னாடி நான் காங்கேயம் காலையில தான் சொல்லு. அதுக்கப்புறம் அப்பயே இப்ப கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க. காங்கேயம் காலையில சொல்ல வேண்டியதானே? போஸ்டிங் அவ்வளவுதான். இங்க கல்யாணம் பண்ணாலும் சரி கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிறோம் அவ்வளவுதான். என்ன போஸ்டிங் இதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் தேவையில்லைங்க சரியா? நீங்க ஒண்ணும் பெரிய கவுன்சிலர் கிடையாது வந்து போஸ்டிங் அதுக்கு எல்லாம் கொடுக்குறதுக்கு சரியா? போங்க முதல்ல. என்னதான் ஊர் கிளம்புங்க. சரி அதை உடப்பா. ஒரு நோம்பினோடி எல்லாம் சரி ஓகே. ஒரு தண்ணி சுத்தமான தண்ணி கிடைக்குமா? ஒரு காத்து இங்க பாரு வெளியே தான் உட்காந்துருக்கோம். இந்த மரம் ஒரு துளி ஆடுதா? ஆடாது. காத்தே அடிச்சாலுமே ஆடாது. ஏன்னா சுத்தி பில்டிங் எப்படி காத்தடிக்கும், எப்படி ஒரு
ஒரு உடம்பு ஒரு ஆரோக்கியமா இருக்கும். எந்நேரம் கட்டடத்துக்குள்ளேயே சுத்திட்டு கிடந்தா மரத்தை புடிச்சு ஆட்டுங்க, நல்லா சரி. காத்து வரும். அவ்வளவுதான். இதுதான் வந்து உங்களால பண்ண முடியும். சரியா? அதே பண்ண முடியாது. வெறும் வாய் உங்க பேசுறதுக்கு ஊர்ல தான். என்ன இருக்கு? வெறும் காத்து எங்க இருக்குது, ஊர்ல என்ன இல்ல. காத்து இருக்குது, இடம் இருக்குது, அவ்வளவுதான் இருக்குது. வேற என்ன இருக்குது உங்க ஊர்ல? என்ன இல்ல எங்க அந்த ஊர்ல. பக்கம் பார்த்தா மாட்டுச்சாணி, இந்த பக்கம் பார்த்தா ஆட்டுச்சாணி, அவ்வளவுதான் இருக்குது. வேற ஆட்டுச்சாணி. ஒண்ணும் இல்ல. சரியா? அது ஆட்டு புழக்க. சரி புழக்க. என்னவா இருந்தாலும் அதுதான் ஆரோக்கியம். இன்னும் ஆரோக்கியம். அப்ப அதை சாப்பிடுவீங்களா? சாப்பிடுறது கிடையாது. ஆ. சரி, உங்களுக்கு ஒரு நோம்பு நொடி வருது. வாசல்ல எதுல வலிப்பீங்க? சாணி வலிப்போம். அந்த சாணிக்கு எங்க போவீங்க? அதுக்கு மட்டும்தான் உங்க ஊருக்குள்ள வருவோம். அப்படியெல்லாம் கிடையாது. தொன்று தொட்டு எதுனாலும் சரி வெள்ள சாப்பிடுறேன் டெய்லியும். ம். ஆ நாங்க தக்காளி போட்டு வேலைய வச்சு கொண்டாரங்காட்டி தான் உங்களுக்கு வந்து இங்க சாப்பாடு கிடைக்குது. நான் வந்து இல்லைன்னா நானு சாப்பாட்ட பத்தி எல்லாம் சொல்லவே இல்லைங்க. நான் விவசாயிகள் சொல்லுவேன். எல்லாம் இல்லாம நாங்கெல்லாம் இல்லைங்க. சேஃபா? அப்படி கிடையாது. சொன்னா எல்லாத்தையும் சொல்லு. கிராமத்துல அது பெனிஃபிட் நான் இருக்குதுல்ல. வந்து இரு கிராமத்துல ஒரு சில இரு. அதே பெனிஃபிட்ஸ் மாரி இருக்கு. நீ சிட்டில சொன்ன மாரி பசு, மாடு எல்லாம் வச்சிருக்கிறோமா, சுத்தமான பால் குடிப்போம் நாங்க. என்ன? சுத்தமான பால் கிடைக்கும். கறந்துட்டு அப்படியே சுட சுட ஏன் எடுத்து பொய் குடிப்போம். சொல்றீங்க? நம்ம வீட்ல தான் எருமை வத்தக்கறவை ஆயிடுச்சுல்ல. அது இப்போ பக்கத்து வீட்ல தானே போய் வாங்கிட்டு அங்க இருக்கீங்க. இருந்தாலும் ஒரு சொட்டு கூட தண்ணி கலக்காத பாலை வாங்கிட்டு வர்றோம். இங்க அப்படி கிடைக்குமா? அப்புறம் நாளைக்கு இங்க புள்ள இருக்கிறா. புள்ளைக்கு வந்து ஒரு புள்ள சுத்தமான இருக்கிறா. பால் கிடைக்குமா? புள்ள இங்க இல்ல, வீட்ல தூங்குறா. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம். சுத்தமான பால் கிடைக்குமா? கிடைக்கும். எங்க? கனவுலயா? ஆமா. என்ன பேசுறதுன்னு தெரியல. சரிங்க. ம். நம்ம புள்ளையே இருக்கா. ம். ம். அந்த புள்ள எந்நேரம் அந்த வீட்டுக்குள்ளேயே விளையாடும். இல்ல அந்த மண்ணுல வந்து எந்நேரம் தான் விளையாடும். ஒரு மண்ல பார்க் இருக்கா? விளையாடுறதுதான் ஒரு பார்க் இருக்கா? ஒரு பீச் இருக்கா? ஒரு சினிமா தியேட்டர் சரி. இருக்கா? என்ன ஏன் இருக்கு தியேட்டர் உங்க இல்லையா? ஊர்ல? கோயம்புத்தூர்ல பீச் ஒரே இருக்கா? ஒரு ஆனந்த் தியேட்டர். கோயம்புத்தூர்ல பீச் நாங்க 1 மணி நேரத்துல நாங்க போவோம். பாலக்காடு போவோம், கேரளா போவோம், வர்க்கலா பீச் போவோம். உங்களுக்கு 1 மணி நேரம், எங்களுக்கு 1 1/2 மணி நேரம். அவ்வளவுதான் வித்தியாசம். எங்களுக்கு ஒண்ணும் பெரிய வித்தியாசமே கிடையாது. அதே சரிங்க. மாரி எங்க வீட்டு முக்குலயே பார்க் சரி, இருக்குது. உங்க பார்க் வீட்ல பார்க் இருக்குதா? உங்க ஊர்ல பார்க் எவ்வளவு பெருசு இருக்குது? எவ்வளவு பெருசு வேணாலும் இருக்கட்டும். எவ்வளவு பெருசு இருக்குது? பார்க்ல இங்க வந்து பார்க்ல சர்க்கிள் இருக்குது, தூரி இருக்குது. ஏதோ உங்க ஊர்ல என்ன இருக்கட்டும், இருக்குது? ஏதோ இருக்கட்டும். இங்க இருக்கிற பார்க் வந்து எவ்வளவு பெருசு? ஒரு ஒரு 1/4 ஏக்கர் வருமா? சரி 1/4 ஏக்கர். இப்ப புதுசா ஓபன் பண்ணாங்களே செம்மொழி பூங்கா. அது எத்தனை ஏக்கர்னு தெரியுமா? அது 200 ஏக்கர்னு நினைக்கிறேன். 200 400 ஏக்கர். 200 200லாம் கிடையாது. 45 ஏக்கரா தான். சரி எத்தனையோ 45 ஒண்ணு. ஏக்கரால பார்க் இருக்குது. எங்களுது எங்க ஊர் வந்து ஒரு 250 300 கிலோமீட்டருக்கு இருக்குமா சரௌண்டிங்கு. ஓகேவா? இல்ல ஒரு 200 மாத்தி சொல்ட்டேன். எங்க ஊர் வந்து ஒரு 200 ஏக்கரா 300 ஏக்கரா இருக்குமா? ம். அந்த 200 300 ஏக்கராவுமே பார்க் தான். பார்க்குக்கு நடுவுல தான் எங்களுது ஊடு, காடு எல்லாமே இருக்குது. இப்படி நீங்கலாம் சொல்லி பார்க்குக்கு வேணும்னா இப்படி அங்க சொல்லிட்டு போகணும். நாங்க பீத்திட்டு சுத்த பார்க்குக்குள்ள வேண்டியது. தான் தங்கியே இருக்கிறோம். இப்படி எல்லாம் சொல்லிட்டு பீத்திட்டு சுத்த வேண்டியதுதான். உண்மை அதுதானே. அப்ப ஊருக்கே கிளம்புங்க. இங்க எதுக்கு வந்து உட்கார்ந்துருக்கீங்க? நீ வாரத்துல எங்க 2 இருக்கிற? நாள் இங்க வந்துடுறீங்க. கிளம்புங்க. நீ எங்க இருக்கிற? கிளம்பு இது எங்க போலாம். அம்மா வீடு. நீ ஏன் இன்னும் 3 மாசம் இங்க இருக்க போற? 3 மாசமா? 6 மாசம் இங்க தான் இருப்பேன். 6 1 மாசத்துல 60 வருஷம் வருஷம் வரைக்கும் கூட இங்க தான் இருப்பேன். 60 என்னை வருஷம். யாரும் கேட்க முடியாது. இது என் ராஜ்யம். அவ்வளவுதான். இது நீங்க இவ்வளவுதான் நீங்க ராஜ்யம் பண்ணிக்க முடியும். இந்த ராஜ்யத்தை அங்க வந்தீங்கன்னா ஒரு பெரிய கோட்டையவே ராஜ்யம் பண்ண மாதிரி இருக்கும். எப்படி? என்னத்த கோட்டை கட்டுறேன் நாங்க வந்து? எல்லாமே அங்க வந்து கோட்டை நான் தான். என்ன கோட்டை கட்டுறேன்? எந்நேரம் டீய போடுறேன், காப்பிய போடுறேன், துணி காய போடுறேன். இது ஒண்ணு தான் அங்க பண்ணிட்டு இருக்கேன். அதையாவது அங்க பண்ற நீங்க ஏதாவது பண்றீங்களா? ஏன்னா அதுதாங்க அம்மா அதுதான் வீட்டுக்கு வந்த நீ ரெஸ்ட். ஆரோக்கியம். நீ அங்க வந்து எல்லாம் மாங்க வேலை எப்படி உங்க செஞ்சாதான் அப்பாக்கு எந்நேரம் டீ போடுன்னு டீ போட்டு குடுக்கறது ஆரோக்கியமா? அந்த ஆரோக்கியமே எனக்கு தேவையில்ல. உனக்கு எக்ஸசைஸ் இங்க இருந்தா இப்போ ஒண்ணும் இல்ல. இப்ப இங்க நீ இருக்கிற அதிகபட்சம் ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் நடப்ப? நான் நடப்பேன், நடக்காம கூட இருப்பேன். ஆஹ் அது அத என்னோட இது. உன் நீங்க திமிங்கலமா? ஏன் ஃபீல் பண்றீங்க? அதுதான் சொல்றேன். அதுதான் வந்து நாளைக்கு உடல் உபாதைகளுக்கு வந்து உட்படுத்தும். உடல் உபாதைகள். அதனால எப்படி வந்து 24 இதே மணி இப்ப நேரம் நாம டீ குடிச்சா உடல் இதே உபாதைகள் இல்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துருமா? அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க நடக்கிறோம், வேலை செய்யறோம், எக்ஸசைஸ் பண்றோம், சரியா போயிடுது. அந்த டீ எல்லாம் கரைஞ்சு போயிடும். கரைஞ்சு போயிருமா டீ? நீங்க வந்து இங்க இருக்கிற ஒரு நாள் அந்த மாடிக்கே வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வர்ற அன்னைக்கு தான் வர்ற. இல்லைன்னா கீழே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க. என்னத்துக்கு? உடம்பு என்னத்துக்கு ஆகுது? ஒரு வாக்கிங் போறியா? ஒண்ணு இல்ல. அதிகபட்சம் நடந்தீங்கன்னா நான் எவ்வளவு டெய்லி தூரம் நடப்பீங்க? மாடிக்கு இப்பல்லாம் வரேன். ஓ நான் கன்டென்ட் தனியா போட்டுட்டு இருக்கேன். சரி நோட் பண்ணீங்க. சரி போதும் போ. ஏய் என்ன டாபிக் முடியல போற மறந்து போ. போதும் போங்க. இங்க வேற என்ன இருந்தாலும் கிராமம் தான் பெஸ்ட். நீ என்ன இருந்தாலும் என்னதான் சிட்டி தாங்க பெஸ்ட். சொன்னாலும் சிட்டியை சரி விட நிறுத்துங்க. கிராமம் தான் பெஸ்ட். சரி நான் சொல்றேன். நிறுத்துங்க. ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. சரியா? கன்க்ளூஷன் சொல்லுங்க. கன்க்ளூஷன் சொல்லுங்க. கன்க்ளூஷன் என்ன நீங்களே சொல்லிட்டு ஒண்ணும் இல்ல. இப்ப நீ வந்து சிட்டில இருந்து வாழ்ந்து பழகிட்ட. அதனால உனக்கு சிட்டி பெஸ்ட்டா தெரியுது. நான் கிராமத்திலேயே இருந்து பழகிட்டேன். அதனால எனக்கு அது பெஸ்ட்டா தெரியுது. பாக்குற உங்களுக்கு எது பெஸ்ட்டா தெரியுதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க இத சிட்டில இருந்து பாக்குறீங்களா? இல்ல வில்லேஜ்ல இருந்து பாக்குறீங்களா? எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் நாங்க இன்னொரு முடிவு வர முடியும். இல்லைன்னா பார்ட் 2 போடுவோங்கோ சொல்லி போட்டாது. மறுபடியும் இப்படித்தான் அடிச்சுக்கோமுங்க. பார்ட் 2 போட்டு நாங்க பஞ்சாயத்து பண்ணுவோம். சரிங்களா? பாய்ங்க. சரிங்க பாய். அப்புறம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரிங்களா? பாய். பாய். வேற மாதிரி